வருஷமும் ஒவ்வொரு தீம் வந்து WHO அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் இது என்னுடைய இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் உங்களோட வீடு, உங்களோட ஸ்கூலு, உங்களோட சொசைட்டி என்னுடையதுன்னு ஃபீல் ஆகணும். எப்போ ஃபீல் ஆகுங்க? எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சேஃபா உங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்களோ அந்த இடம் தான் என்னோட இடம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஃபேமிலியில எப்போ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அம்மா அப்பா உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு செய்யறாங்க, உங்களோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, உங்களுடைய ஒப்பீனியனுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க, உங்களுக்கு வேண்டியதை செய்யறாங்கிறப்போ இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி இந்த சொசைட்டி உங்களோடதுன்னு தோன்றதுக்காக இந்த ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காங்க. சோ நீங்க பார்ட் ஆஃப் த சொசைட்டி, அதுவும் யங்கர் மைண்ட்ஸ். இப்பவே நாங்க உங்களோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், சைக்காட்ரி டிசார்டர்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் உங்க மைண்ட்ல இப்பவே நாங்க பதிச்சோம்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த அவேர்னஸோடவும் ஒரு எம்பத்தினா என்ன? மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது, அவங்க நிலையில இருந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ ஸ்கூலே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இடமா ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. முன்னாடிலாம் வந்து அவங்களுக்கு அப்பப்போ இந்த கேம்ஸ் பீரியடு இல்லை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, ப்ளஸ் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து படிக்கிறது, டியூஷனு அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் அடுத்த பசங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை இப்போது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ளஸ் அந்த கேப் இப்போ இருக்குது அப்படின்ற டீச்சர்ஸ்க்கு உணர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், இந்த விரல்கள் ப்ரோக்ராம் நாங்கள் செஞ்சோம். மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து பரிதாபப்படுறதை தான் சிம்பத்தி அப்படிங்கிறோம். எம்பத்தி அப்படிங்கிறது அதுக்கும் மேலே, அதாவது அறிவால் நம்ம பண்ணுறோம், இது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உணர்கிறோம். பட் எம்பத்தி அப்படிங்கிறதுல அறிவோடு சேர்ந்து உணர்ச்சிகளையும் நம்ம வந்து ஒன்றிணைக்கிறோம். அது சரியா? இதை கலைகள் மூலமாகவும் சில நேரங்களில் நம்ம வந்து அதை சரிப்படுத்த முடியும். இதைத்தான் நம்ம வந்து சைக்காட்ரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்க வந்து மெயினாக என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஒரு க்ரீஃபோ இருந்தால் அவங்க நம்மள்கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க. வாய்மொழி மூலிமா, டாக் தெரப்பி மூலிமா சரி பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. குழந்தைங்க உள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனோ க்ரீஃபோ வந்து வார்த்தையால் சொல்கிறத விட அவங்க செய்கையால் காமிப்பாங்க. ஸோ ப்ளே தெரப்பி அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஆர்ட் தெரப்பி அப்படின்னு. அவங்க ஆர்ட் மூலிமா, மூமெண்ட்ஸ் மூலிமா அவங்க உள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டி, உள்ளே இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், உள்ளே இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ஆன்சைட்டி இருந்தாலும் இது மூலிமா அவங்களால வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ டெரகோட்டாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சென்சரி இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலிமா அந்த க்ளேயை தொட்டு அது இது பண்ணி பண்ணும்போது அவங்களோட க்ரியேட்டிவ் செல்ஃப், உள்ளே இருக்கிற க்ரியேட்டிவ் செல்ஃப் வந்து வெளியில் படும். அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது மூலிமா மைண்ட்ஃபுல்னஸும் உள்ளே வருது. இதெல்லாம் வந்து இட் வில் ஹெல்ப் தம் இன் த லேட்டர் டேட். அதே மாதிரி டாய்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக குழந்தைங்கனாலே ஒரு நர்வஸாக பயங்கர ஹை ஃபிசிக்கல் எனர்ஜியோடு இருக்கிறவங்க. ஸோ இந்த டாய்ச்சி ப்ரோக்ராம் வந்து அவங்கள ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயினாக ஸ்லோ டவுன் பண்ணி அந்த நிமிஷத்துக்கு அந்த நேரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மைண்ட்ஃபுல்னஸ்னு டெக்னிக்கை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. மூணாவது வந்து மாஸ்க் மேக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் அ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, நிறைய குழந்தைங்கள் உள்ள இன்ட்ரோவர்ட்டாக இருக்கும், வெளியில் சொல்ல தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாஸ்கில் வந்து தான் யாருன்னு காமிக்கிறது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாகவும் ஒரு ஊண்டுதோலாகவும் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற என்ன உள்ளே ஃபீல் பண்ணுறாங்களோ, உள்ளே என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஊண்டுதோலாக இருக்குது இது எல்லாமே இந்த ஆர்ட் மூலயமா. ஸோ இந்த ஆர்ட் வந்து அந்த என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரப்பியாகவும், அவங்களுக்கு அது சரி பண்ணுறதுக்கான ஒரு காரியகர்த்தாவாகவும் அமையுது கடைசியாக. இப்போ நமது பள்ளிக்கூடங்கள்லாம் நம்ம மாணவர்களுக்கு படிப்பறிவை வந்து சொல்லிக் கொடுக்குது. ஆனால் அவங்களோட உளவியல் நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அவங்களுக்கு வர்ற உளவியல் பிரச்சனைகளை பற்றியும் பெருசாக விவாதிக்கிறது இல்லை நமது பள்ளிக்கூடங்கள். சில பயிற்சிகளை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இந்த பயிற்சிகளை வந்து மாணவர்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த உளவியல் நெருக்கடிகள் குறைந்து அவங்க வந்து உளவியல் ரீதியாக ஒரு நல்ல மனநிலையை அடைவாங்க. தேர்வுகளில் மதிப்பெண்கள் பெற்றாலும் பெறலைனாலும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு துணிச்சலாக போராடி வெற்றி பெற ஒரு மனநிலைக்கு அவங்க தயாராவாங்க. பொதுவாகவே குழந்தைங்களோட ஒரு பக்குவம்
அறிவு வளர்ச்சியில் இந்த மாதிரி கலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் முக்கியமாக இந்த நிறைய சிம்பிள்ஸ், கலர்ஃபுல்லான விஷயங்களை ஆரம்ப கட்டங்கள்லேருந்தே குழந்தைங்க பார்க்குறது மூலமாக குழந்தைகளுக்கு அந்த அறிவாற்றல் வளர்ச்சி வந்து தூண்டப்படுது. குழந்தைங்களுக்கு இந்த ஆர்ட் தெரப்பி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து குழந்தைங்களோட அறிவாற்றலை ரொம்ப அதிகமாக வளர்க்குறதுக்கு, அவங்களோட இமேஜினேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹியூமன் மைண்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மெட்டீரியல் பேஸ்டாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வேலை பண்ணனா எனக்கு என்ன பெனிஃபிட்டு, குழந்தைங்கள்லேருந்து சரி இந்த கொஸ்டின் படித்தா அது எக்ஸாமுக்கு வருமா, எல்லாமே ஒரு நீட் பேஸ்டாக ஒரு ரிவார்டு பேஸ் பண்ணியே பழகிக்கிட்டு இருக்காங்க. பட் இது மூலயமா வந்து பர்சனலாக எந்த ரிவார்டு, மெட்டீரியல், மானிட்டரி பெனிஃபிட் எதுவும் கிடையாது. பட் இது வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் கெயின் கிடைக்குது, மென்டல் பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது. இப்போ 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க, போர் அடிக்குது, நம்ம டயக்ராம் வரைஞ்சோம்னா அந்த கிளாஸில் இருக்க டயர்டு தெரியாது. அது ஒரு பிஹேவியராக அப்படி மாறிடும். மற்ற துறைகளை விட கலைகளுக்கும் மனநலத்துறைக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. இது உதாரணம் சொல்லப்போனால் உளப்பகுப்பாய்வு, சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறவங்களுக்கு தெரியும். சிக்மண்ட் ஃப்ராய்டோட இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸை பற்றி ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் எப்படி அவருக்கு வந்து அந்த ஐடியா வந்துச்சுன்னா, ஒரு கிரீக்க நாடகாசிரியரான சோஃபோக்கிள்ஸோட இடிப்பஸ் ரெக்ஸ் என்ற நாடகத்தை படித்து அதோட உத்வேகத்தினால தான் அவரோட தன்னோட இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் என்ற ஒரு பெரிய கோட்பாட்டையே உருவாக்குனார். இத்தனைக்கும் ஃப்ராய்டு ஒரு கராரான நரம்பியல் பின்னணி கொண்டவர், நியூராலஜிக்கல் பேக்கிங் இருக்குது, சைக்காட்ரி பேக்கிங் இருக்குது. இதை இருந்தாலும் கலைகளோட ஒரு தொடர்ச்சியாக உரையாடல் நிகழ்த்தி கொண்டு இருந்த ஒரு சிந்தனையாளர் என்று தான் ஃப்ராய்டை சொல்ல முடியும். உதாரணமாக அவரோட புகழ்பெற்ற மேற்கோள் ஒன்று இருக்குது. நான் நனவியலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே வந்து கவிஞர்களும் கலைஞர்களும் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான கொட்டேஷன். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அதே சமயத்தில் கலைஞனாக இருந்து விஞ்ஞானத்தோட உரையாடல் நடத்தின இன்னொரு பெரிய மகா கலைஞன் வந்து நம்மளுடைய சார்லி சாப்ளின். முக்கியமாக சாப்ளினோட சிட்டி லைட்ஸுங்கிறது திரைப்பட வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு உன்னதமான படம் என்று எல்லாருமே போற்றக்கூடிய படம். அந்த படத்தோட ப்ரைமர் ஷோக்கு சாப்ளின் இன்வைட் பண்ண ஒரு முக்கியமான ஆள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கலையும் விஞ்ஞானமும் ஒரு உரையாடலை நிகழ்த்த வேண்டிய ஒரு புள்ளியை தொட்டி காட்டுகிறது. ஸோ அதுவும் முக்கியமாக வந்து சைக்காட்ரி வந்து கலைகளுக்கு மத்தியில் வந்து உரையாடல் நிகழ்த்த வேண்டிய ஒரு அவசியத்தை சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. பிள்ளைகள்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப இதாக இருக்கும்போது இதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறப்ப அவர் ஸ்டார்ட் பண்ண விதம், கதைகள் இந்த காலத்தில் யார் கேட்பான், எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசித்தப்ப கதைகளை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவர் அப்படியே இன்ட்ரெஸ்டாக அது அந்த வே ஆஃப் ஸ்பீச்சு அவர் அந்த ஃபீல் நல்லா இருக்கனால அது கடைசியில் பார்த்தா அது இந்த சிந்து பாத் கதை மாதிரி கொண்டு வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஆர்டிஸ்டிக்காக கடைசியில் அது அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை பண்ணுறாருன்னு எனக்கு முதல்ல தெரியாது. பார்த்துக்குங்க, ஒரு பேப்பரை தான் கொடுத்தாரு, கடைசியில் அந்த கதையில் அப்படியே உள்ளே போய் இம்ப்ரெஸ் ஆகி கடைசியில் பார்த்தா ஒரு வல்ச்சர் க்ரியேட் பண்ணி அதை ரொம்ப பிரமாண்டமாக பண்ணாங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த உலகமே தேவைப்படுறது வந்து ப்ரெசன்ட் டேயில் வந்து நீட் ஆஃப் த அவர் வந்து சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் தான் நீட் ஆஃப் த அவர். ஹோல் டிசீஸ்க்கெல்லாம் எல்லா டிசீஸுக்குமே ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. சர்ஜரி என்ன, ஹார்ட் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி எல்லாம் வந்தாலுமேவும் அல்டிமேட்டாக வீடுகளில் போனால் குழப்பமும் கன்ஃபியூஷனும் இது வேறு ஃபேக்டர்லாம் எல்லாமே வந்து மன அமைதி இழந்து நிம்மதி இல்லாமல் கன்ஃபியூஷன் ஆகி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எவ்வரிவேர். ஒரு இடத்துல அவங்க வாட்டுக்கு என்னமோ நடந்தது, அவங்க வாட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் கூட இந்த கலை நிகழ்வுகள் அப்படி நடக்கும்போது அந்த இடத்துல நின்றுடுறாங்க. நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை கூட நிலைத்து நின்று அதை கவனிக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கலைகள் இருக்குது. என்னால் ஒரு நிமிடம் கூட ஒதுக்க முடியாது, ஒரு வினாடி கூட என்னால் இருக்க முடியாது, அவ்வளோ கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க பிசுங்க முடியாத வேலைம்பாங்க. அந்த பிசுங்க முடியாத வேலை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த கலைகளை பார்க்கும்போது அந்த நிகழ்த்து கலைகள், அது முக்கியமான திருமுனை கூட்டங்கள், திருமுனை நிகழ்வுகள், இவற்றை பார்க்கும்போது அவர்கள் அதில் தன்னை ஐக்கியப்படுத்துகிறாங்க, அதில் செய்தி சொல்லப்படுது. ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் மேக்கிங், பெயிண்டிங். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வால் பெயிண்டிங், இதெல்லாம் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஒவ்வொன்றுமே நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா நம்மளோட அது வந்து
கான்வர்சேஷன் சொல்கிற நம்ம கூட அது வந்து பேசும். அந்த வந்து ஓவியம் வந்து நம்மளோட பேசும். இது வந்து ஒரு மனவள கலை. இது ஒன்று. ஆட்டிசம் டிஸார்டர் இந்த மாதிரி இருக்க குழந்தைகள்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். சீக்கிரமாக அதை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு 3 வயசு 4 வயசுலேயே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பெற்றோர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பள்ளிகளுக்கு போகும்போது மட்டும்தான் டீச்சர் அதை வந்து கவனிப்பாங்க. ஸோ நம்ம ஆரம்ப காலத்திலே அதை கவனிச்சிட்டோம்னா இன்னும் சிறப்பாக வந்து அதுகளை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு 7 வயசு 8 வயசுலேயே அதை ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு சமூகத்துக்கு நல்ல ஒரு குழந்தையாக நம்மளால் கொடுக்க முடியும். 5 புலன்கள் வழியாகவும் கற்றுக்கணும். 2 புலன்கள் வழியாக தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்காக தான் உங்களுக்காக பெயிண்டிங்கு ஒரு மாஸ்க் மேக்கிங் வந்து கையுக்கும் மனசுக்குமான விஷயமாக போகுது. இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். அது வந்து நான் தைச்சின்னு ஒரு கலையை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது உடம்புக்கும் மனசுக்குமான ஒரு விஷயமா மாறப்போகுது. இன்னொரு விஷயம் இருக்கு, உணர்ச்சி, உடம்பு, கைகள் எல்லாம் சேர்ந்து மனசு லயிச்சு பண்ணக்கூடிய கதை சொல்லல். அவரு கூட நீங்க இன்டராக்ட் பண்றது. அதனால 3 லெவல் ஆஃப் கற்றல்ல 5 புலன்களை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு 8வது 9வது வரைக்கும் நல்லா வரைவோம், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதுக்கு மேலே என்ன ஆகும்? பப்ளிக் எக்ஸாம், அப்புறம் என்ன வேலைக்கு போகணும், அதை நோக்கி போகணுன்றதுனால படிப்பில் முழு கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த கலைகளே வந்து படிக்கிற பசங்களுக்கு தான் தேவைப்படுது. எதை நாம் வந்து ஆழ்ந்து கவனிக்கிறோமோ அதை உள்வாங்க முடியும். உள்வாங்கினா தான் அதை வெளிப்படுத்த தெரியும் நமக்கு. இந்த மாதிரி கலைகள் அதுக்கான அடித்தளமாக இருக்குது. நம்ம படிப்பாகட்டும் தொழிலாகட்டும் அதை உள்வாங்கிறதுக்கான ஒரு பயிற்சியை தரும். யார் அங்க மூலையில? நான் தான்பா. இல்லையா? நீங்க தான் வந்திருக்கீங்க, சொல்லுமா வேணாமா? யார் அங்க பந்தல்ல?